Hi, hello, viewers. Welcome to our study circle. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா LaTeX யூஸ் பண்ணி எப்படி QR கோட் ஜெனரேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். QR கோட ஜெனரேட் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஈவன் நம்ம Google Chromeல இருந்துமே QR கோட ஜெனரேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் அதுக்காக நான் யூஸ் பண்ற எடிட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்றது டெக்மேக்கர் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, நியூ ஃபைல் டாக்குமெண்ட் கிளாஸ் as usual font size is 12. நான் ஆர்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டிகல் மட்டும் கிடையாது, புக் நீங்க என்ன டாக்குமெண்ட் கிளாஸ் யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து இப்போ ஃபைல்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, LaTeX அப்படிங்கிற ஃபோல்டரில் ஓகே கிராஷ் கோர்ஸில் நான் சேவ் பண்ணிடுறேன். வீடியோஸில் சாரி டெக் ஃபைல்ஸில் சேவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ ஆக்சுவலாக இது வீடியோ நம்பர் 40. இடையில லேப்டாப் ஃபார்மேட் ஆகிடுச்சு, அதனால தான் நிறைய நாள் வீடியோவும் போடலை, நிறைய ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ வீடியோ நம்பர் 40 சேவ் பண்ணிட்டோம். பிகின் டாக்குமெண்ட் எண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி டாக்குமெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஆர்டிகல் அப்படிங்கிறதுல பிகின் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் யூஸ் பண்ண போகிற பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். QR கோட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். ஓகே, QR கோட் இதுதான் நான் யூஸ் பண்ணுற பேக்கேஜ். இது எல்லாமே நீங்கள் இன்னொரு பேக்கேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் என்ன பர்பஸ்ன்னு சொல்லிடுறேன். ஹைப்பர் ரெஃப் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ், ஹைப்பர் ரெஃபரன்ஸ். அதாவது நீங்கள் சப்போஸ் ஏதாவது லிங்க் இதில் யூஸ் QR கோடில் லிங்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் QR கோடை ப்ரெஸ் பண்ணாலே டேரெக்டாக அந்த பேஜுக்கு போகிற மாதிரி செட் பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம QR கோடை ஸ்கேன் தான் பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணியே நம்ம போக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் QR கோடை எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, QR கோட் யூசிங் LaTeX அப்படிங்கிறத பேஜ் இந்த டெம்ப்ளேட்டோட டைட்டில். ஆத்தர் ஆரோ ஸ்டடி சர்க்கிள். ஓகே, ஸ்டடி சர்க்கிள். ஓகே, டேட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் மேக் டைட்டில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைல் கம்பைல் ஆகுதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். கம்பைலர் ரன் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, அவுட்புட் கிடைச்சது. ஓகே, இதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் QR கோட் அப்படிங்கிறத. நமக்கு அதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா QR கோட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, QR கோட் வித்தின் மேண்டேட்டரி பிராக்கெட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எனக்கு அப்பியர் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஆரோ ஸ்டடி சர்க்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நான் இதை ரன் பண்ணி அவுட்புட் காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி நான் மொபைலில் ஸ்கேன் பண்ணி அதையே வீடியோவே கொடுத்துறேன், சைட் பை சைடு அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே ஓகே நான் இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணிடுறேன். QR கோடுக்குள்ள டெக்ஸ்ட் வந்து நான் ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணினேன் அப்படின்னா அங்கே போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது. ஏன்னா ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. நம்ம ஹைப்பர் ரெஃபரன்ஸ் இங்கே பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இங்கே லிங்க் அப்பியர் ஆகுது. சப்போஸ் இந்த லிங்க் ஹைப்பர் ரெஃபரன்ஸ் பேக்கேஜை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அப்பியர் ஆகாது. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் பேஜுக்கு போகாது. ஓகே, இது நான் டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, பெட்டர் நான் இதை வந்து சைட் பை சைட் வியூவாக காமிச்சிடறேன். இதுதான் நமக்கு பெட்டர். ஓகே, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பல வீடியோஸில் சொல்லியிருப்போம். சாரி, பில்ட் இன் யுவர் எம்பெடட். இப்போ நமக்கு 2 பேஜ் எடிட்டரே வந்து 2 பேஜாக சேவ் ஆகிடும். இப்போ நம்ம குவிக் பில்டை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சைட் பை சைடில் அவுட்புட் கிடைச்சிடும். அவுட்புட் கிடைச்சது. ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் QR கோட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது. நான் அடுத்த ஒரு QR கோட் ஓகே ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது ப்ரீ டிஃபைன்டு ஹைட்டாக இருக்கும். ஓகே, சப்போஸ் இந்த ஹைட்டை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஆப்ஷனல் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு இன்ச்சஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சென்டிமீட்டர் பாயிண்ட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 1 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகே, 1 சென்டிமீட்டர் மட்டும் கொடுத்தா ஃபைல் ரன் ஆகாது. ஓகே, ஹைட் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்போ நமக்கு 1 எக்ஸாக்டாக 1 சென்டிமீட்டரில் நமக்கு கிடைச்சது. ஓகே, சப்போஸ் நான் நெக்ஸ்ட் ஒன் ஹைட் 2 சென்டிமீட்டரில் ஜெனரேட் பண்ணுறேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். QR கோட் நான் செகண்டாக ஒரு QR கோட் ஜெனரேட் பண்ண போகிறேன். QR கோட் ஹைட் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறேன். ஹைட் 2 சென்டிமீட்டர். இதுக்குள்ள டெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதில் ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற இந்த பிளாக் ஸ்பாட்டோட லிங்க்கை நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, பிளாக் ஸ்பாட்டோட லிங்க்கை நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அடுத்து ஒரு ஃபைல் ஜெனரேட் ஆகும். அடுத்து ஒரு QR கோடு ஜெனரேட் ஆகும். 2 சென்டிமீட்டர் ஹைட்டில் ஜெனரேட் ஆகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளது 1 சென்டிமீட்டர் ஹைட்டு, அனதர் உள்ளது 2 சென்டிமீட்டர் ஹைட்டு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா ஆரோ ஸ்டடி சர்க்கிள் பிளாக் ஸ்பாட்டுக்கு போயிடும். ஓகே, கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரெக்டாக ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற பிளாக் ஸ்பாட்டுக்கு வந்துடும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். QR கோடு ஜெனரேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதை கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுது. ஓகே, நான் இங்கே வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்பேஸ் ஒரு நம்ம ஆப்ஷனில் தான் கொடுக்க போகிறோம். 0.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஃபார் பெட்டர் 1.5 சென்டிமீட்டர் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கட்டும், ஏன்னா மொபைலில் ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. இங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். இப்போ 2 QR கோடு ஜெனரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது.
செகண்ட் கோடில் வெப்சைட் கொடுத்துருக்கோம். ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற பிளாக் ஸ்பாட்டாக கொடுத்துருக்கோம். அதனால இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அங்கே போயிடும். கிளிக் பண்ணால் போகும். இதை ஸ்கேன் பண்ணால் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ நான் மொபைலில் ஸ்கேன் பண்ணி காமிக்க தான் போகிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட் வந்து ஓகே மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கலாம். மொபைலில் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, மொபைலில் வந்து நம்ம கேமரா ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ கேமரா ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் எடுத்தோடனே நமக்கு காமிச்சிருச்சு ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஷோ ஆப்ஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ப்ரௌசர் ஆர் வெப் அட்ரஸ் அப்படின்னு காமிக்குது. வெப் அட்ரஸை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு எங்கே போய்டும் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் வெப் பேஜுக்கே போயிடும். ஓகே, கரஸ்பாண்டிங்காக அந்த வெப் பேஜுக்கே வந்துடுச்சு நமக்கு. இதில் நமக்கு எந்த நோட்ஸ் வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வீடியோ பாரு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி QR கோடு ஜெனரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 40 பக்கம் 50 பக்கம் இருந்தாலுமே ஒரு பேஜுக்கு ஒரு QR கோடு ஜெனரேட் பண்ணலாம். மொபைல் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக எங்கே போய்டும் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ அனதர் QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் என்ன காமிக்குதுன்னு சொல்லிட்டு ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற நேமை மட்டும் காமிக்குது. இதில் வியூ ஃபுல் டெக்ஸ்ட் ஆர் சர்ச் ஆன் வெப் காப்பி, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.